இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். அரசு பள்ளிகளில் புதிய திட்டங்கள். அரசு பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் ஓடி விளையாடு திட்டத்தின் கீழ் இலவச விளையாட்டு சீருடைகள் கூடிய விளையாட்டு வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு கல்வியும், மாணவர்கள் சுமையின்றி கல்வி கற்க மாதத்தில் ஒரு நாள் புத்தகப்பை இல்லா நாளாக கடைபிடிக்கும் மகிழ்வுடன் முன்னேறு திட்டமும் கொண்டு வரப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் மூடல். மிலாது நபியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் அதனை சார்ந்த பார்கள் மற்றும் மதுபான கூடங்கள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட்டிருக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சார் பதிவகங்களில் கூடுதல் முன்பதிவு. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான ஆகஸ்ட் 27 அன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 150 வில்லைகளும், 2 சாதி பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 300 வில்லைகளும் கூடுதலாக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு சட்டசபையில் தனி தீர்மானம். பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்வு பெற வேண்டும் என்ற விதிமுறைகளிலிருந்து நீண்ட காலமாக சேவை செய்து வரும் ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரி அனைத்து கட்சிகளின் ஒருமனதான ஆதரவுடன் அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக இன்று முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடங்களில் இயக்கப்படும் சில இரவு நேர மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் மற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் மாற்று நேரங்களை பார்த்து பயணிக்க கோரப்படுகிறார்கள். காவிரி நீர் திறப்பு ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் வினாடிக்கு 9000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் தண்ணீர் கோரிய தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஆணையம் நிராகரித்துள்ளது. டெங்கு பரவல் தடுப்பு முன்னெச்சரிக்கை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு மற்றும் பருவமழை கால தொற்று நோய்களை கட்டுப்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து கொசு ஒழிப்பு பணியில் சுமார் 25,000 தற்காலிக பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மழை பெய்ய வாய்ப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகை சிறப்பு ரயில்கள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக பெங்களூர், திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தடையற்ற சுங்கசாவடி கட்டணம். தமிழகத்தில் முதல் முறையாக பரனூர், நெமிலி, சென்னாசமுத்திரம் ஆகிய 3 சுங்கசாவடிகளில் வாகனங்கள் நிற்காமல் செல்லும் தடையற்ற தானியங்கி கட்டண வசதி விரைவிலேயே பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. கேஸ் சிலிண்டர் EKYC நீட்டிப்பு. சிலிண்டர் மானியம் சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்ய EKYC செய்ய கடைசி தேதி வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமாகவும் இதனை செய்து கொள்ளலாம். விக்கிரவாண்டி சுங்க கட்டணம் உயர்வு. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விக்கிரவாண்டி சுங்கசாவடியில் கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி திருவிழா சிறப்பு ரயில். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு தாம்பரம் மற்றும் திருவாரூர் இடையே ஆகஸ்ட் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தேசிய அளவில் தாவேக 2029 பிரதமர் வேட்பாளரா விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கம் இப்பொழுது தமிழகத்தோடு நின்றுவிடவில்லை. வட மாநிலங்களிலும் தாவேகவின் பெயர் ஒலிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தனது ஆழமான கால்களை பதித்து வரும் தாவேக 2029 நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து தேசிய அளவிலான வியூகங்களை வகுத்து வருவதாக தகவல்கள் வைரலாகி வருகின்றன. கேரளாவில் கால் பதிக்குமா தாவேக? நடிகர் தேவன் இணைய வாய்ப்பு. தமிழகத்தை தாண்டி அண்டை மாநிலமான கேரளாவிலும் கட்சியை விரிவுபடுத்த தாவேக திட்டமிட்டுள்ளது.
இதற்காக பிரபல மலையாள நடிகர் தேவன் விரைவில் தாவகவில் இணை உள்ளதாகவும் கேரள மாநில தலைவராக அவர் நியமிக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சு அடிபடுகிறது. தேசிய மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை. உதயநிதி ஸ்டாலின் விவகாரம். தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. இந்த விவகாரம் தமிழக அரசியல் தற்போது பெரும் விவாத பொருளாகியுள்ளது. ஹைகோர்ட் அதிரடி. ஸ்டாலின் தரப்பு கோரிக்கை நிராகரிப்பு. கொளத்தூர் தொகுதியில் VS பாபு வெற்றியினை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரப்பு வைத்துள்ள கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த வழக்கு குறித்த சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன. மக்கள் என்ன நினைப்பாங்க? சபாநாயகரின் காரசார கோபம். சட்டப்பேரவையில் விவாதத்தின் போது நாகரிகமற்ற முறையில் வார்த்தைகளை பயன்படுத்துவது குறித்து சபாநாயகர் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை பேசினால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியது அவையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. வனத்துறை தற்காலிக தடை. தொடர் மழை மற்றும் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக கோவை குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சூழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி பூசல். சீனியர் நிர்வாகிகள் போர்க்கொடி. நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி விவகாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கட்சியின் மூத்த தம்பிகள் சிலர் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் சிறப்பு. அமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். சபாநாயகரிடம் முறையாக அனுமதி கடிதம் கொடுத்துவிட்டு தான் வந்தேன் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இந்த வழிபாடு தனக்கு மிகவும் ஸ்பெஷல் என்றும் அவர் மனம் திறந்துள்ளார். காணாமல் போன மலைகள். சட்டப்பேரவையில் அமைச்சர் பிரபு அதிரடி பட்டியல். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முறைகேடுகளை சுட்டிக்காட்டும் வகையில் காணாமல் போன மலைகள் என்ற தலைப்பில் பல அதிரடியான ஆதாரங்களை அமைச்சர் பிரபு அதிகாரப்பூர்வமாக பட்டியலிட்டு பேசினார். இது அவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதிய முதலீடுகளும் வேலைவாய்ப்புகளும். தாவேக அரசின் சாதனை பயணம். தாவேக ஆட்சியில் இதுவரை 25 புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளன. இதன் மூலம் 1,21,788 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. யாராவது லஞ்சம் கேட்டால் தைரியமாக மறுத்துவிடுங்கள் என்று முதலமைச்சர் தெளிவுபடுத்தியதன் விளைவாகவே இந்த முதலீடுகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மட்டும் ரூபாய் 15,787 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மழை எச்சரிக்கை. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.